நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்து எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்குங்க. அதாவது தால், சப்ஜி, கிரேவி வெரைட்டி எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக செய்வாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு தால் வெரைட்டி, அதாவது கேப்சிகம் போட்டு தால் தான் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை, கசூரி மேத்தி, இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் பட்டரில் வந்து சீரகம், பெருங்காயம், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு அப்படியே அதை தாளித்து கொட்டுறேங்க. இது ரொம்பவுமே மஸ்ட்டு, தாளித்து கொட்டுறது. அப்படியே நம்ம சூடாக எடுத்து சப்பாத்தியோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த தால் ரெசிபி பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாங்க என்னென்னு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது சாலட், அதாவது வெஜிடபிள் சாலட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி, இந்த கேப்சிகம் தால் ரெசிபி தான் பண்ணியிருக்கிறேங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பம், தேங்காய் பாலுங்க. இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. எங்களை மேலே ஊக்கப்படுத்தி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சேவில் போட்டு வச்சு சப்பாத்திக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குடமிளகா, வெங்காயம், தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே தாளிக்கிறது தான். நாம் கடாயில் பட்டரை போடுறதுனால போட்டுக்கலாங்க, நெய் விட்டுறதுனால விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய்யோட கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சாலடுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு, வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட் துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தலைங்க. நிறைய வித சாலட் செய்வாங்க. நான் வந்து சிம்பிளான ஒரு சாலட் தான் பண்ணியிருக்கிறேன். சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே பிடிக்கும், அதனால் இதை நல்லா கலந்துக்கலாங்க. இதில் பெப்பர் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம். நான் சும்மா பச்சை மிளகாய் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி சின்னதாக போட்டிருக்கிறேங்க, அவ்வளோதான். இதில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாலடு. அதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குவோம். அருமையான இந்த சாலட் சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ரெசிபி வந்து பார்க்கலாங்க. இப்போ அதில் நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இதில் கசூரி மேத்தி, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பெரிய வெங்காயம், ஒரு 1.5 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். எவ்வளோதான் நம்ம இஞ்சி லாஸ்ட்டாக துருவி போட்டாலுமே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்பல்சரி ஆட் பண்ணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த சப்ஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தால் சப்ஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி வந்து நல்லா துருவி போடுங்க. அந்த இஞ்சி வாசத்தோட இந்த கேப்சிகம் தால் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் குடமிளகாயும் சேர்த்திட்டேங்க. இப்போ இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி, வெங்காயம், அந்த குடமிளகாலாம் வேகணும். குடமிளகா வந்து ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து சீரகத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா அந்த வாசத்தை கொடுக்கும். அந்த நம்ம அந்த ஆயிலில் போட்ட அந்த சீரகமும் நம்மளுக்கு நல்ல வாசத்தை கொடுக்குங்க. இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் நம்ம காரம் பார்த்து தான் போடணுங்க. அவங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் வெந்த பாசிப்பருப்பை சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த அளவு மட்டும் சேர்த்திட்டேங்க. இதுவே நம்மளுக்கு நல்லா திக்னஸை கொடுக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி மல்லித்தலை, கசூரி மேத்தியே, அதுக்கப்புறம் இஞ்சி துருவி போட்டு தாளிப்பு வந்து எப்பயும் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. அருமையான கேப்சிகம் தால் கிரேவி ரெடி. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.